நெக்ஸ்ட் டாபிக் கிராவிடேஷன். கிராவிடேஷன் வந்து 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிராவிடேஷன் அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது சன்னை வந்து மையமாக வச்சுக்கிட்டு 8 பிளானட்டும் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ சன்னோட கிராவிடேஷனில் தான் அந்த பிளானட் எல்லாமே ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இதில் இந்த கிராவிடேஷனில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்ரி மோஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆர்பிட், செகண்டு வந்து லா ஆஃப் ஏரியா, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் பீரியட். கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்ரி மோஷன் இதில் ஃபஸ்ட்டு லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னா ஈச் பிளானட் மூவ் அரவுண்ட் த சன் இன் த எலிப்டிக்கல் ஆர்பிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், each planet move around the sun in the elliptical orbit with the sun at one of c. sun வந்து ஒரு மைய புள்ளியாக வச்சுக்கிட்டு சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளானட்டும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் ஏரியா. ரேடியல் வெக்டர் ஸ்வீப் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். The radial vector sweep equal area in equal interval of time. அப்படின்னா சன்னையும் பிளானட்டும் ஜாயின் பண்ணுற லைன், அதோட ரேடியல் வெக்டர் எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஈக்குவல் ஏரியா ஆஃப் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஏரியாவுக்கும் அந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரேடியல் வெக்டர். சரி, தேர்டு பாயிண்ட்டு லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட்னா இந்த ஃபார்முலா பாருங்கள், t square proportional to the a cube. இதில் the square of the time period of revolution of the planet around the sun in elliptical orbit directly proportional to the cube of the semi-major axis of ellipse. Square of the time period directly proportional to the cube of the semi-major axis ன்னு சொல்கிறாங்க. அப்போ t square by a cube எதுக்கு ஈக்குவல்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் ஈக்குவல். ஓகேவா? இது வந்து லா ஆஃப் பீரியட்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் ஒன்று யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனல். இதில் டயக்ராம் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னா த கெப்லர்ஸ் லா ஆர் எபிள் டு த எக்ஸ்பிளைன் பிளானட்ரி மோஷன். ஓகேவா? பிளானட்ரி மோஷன் பற்றி கெப்லர்ஸ் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க 3: லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட்னு சொல்லிட்டு. சரி, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஸ்டேட் தட் the particle of mass m1 attract any other particle of mass m2 in the universal. இப்போ ஒரு யூனிவர்சலில் m1 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட், இது வந்து m2 அப்படிங்கிற இன்னொரு மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இது கிராவிடேஷன் தான். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து அட்ராக்ஷன் பண்ணும் யூனிவர்சல் ஸ்பேஸில். சரி, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர். இந்த m1ங்கிற ஃபோர்ஸு m2 மேலே அட்ராக்ட் பண்ணுறது, அதோட ஃபோர்ஸ் வந்து F வெக்டர்னு சொல்கிறோம். இதை டைரக்ஷன் இருக்குங்காட்டி நம்ம யூனிட் வெக்டர்ஸ் R போட்டிருக்கோம். சரி, இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள். யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ஃபார்முலா என்னது? F ஈக்குவல் டு மைனஸ் கேபிட்டல் G m1 m2 பை R ஸ்கொயர் இன்ட்டு யூனிட் வெக்டர்ஸ் R கேப். இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்ட் வாஸ் ஃபவுண்ட்லி the force is directly proportional to the product of the mass m1 m2 and inversely proportional to the square of the distance between r square. இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா F equal to minus G m1 m2. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது மாஸுக்கு அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு. இப்போது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னது? 6.626 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை kg - 2. ஓகேங்களா? சரி, இதில் நெகட்டிவ் போட்டிருக்கோம். இந்த நெகட்டிவ் எது இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். ஓகேங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. அப்போ இது ஃபோர்ஸ், சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். இது எப்போவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு என்ன? த கன்சிடர் த ஆர்பிட் ஆஃப் த பிளானட் எஸ் சர்க்குலர். ஒரு பிளானட் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டால் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிளானட் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டால் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு, இந்த பாயிண்ட்டை மையமாக வச்சுக்கிட்டு. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளானட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னென்னா ஆர்.
A equal to minus V square by R ஆசிலேஷனோட ஃபார்முலா A equal to minus V square by R. இதில் V அப்படிங்கிறது என்னென்னா velocity, R அப்படிங்கிறது என்னென்னா distance. எதுக்கு உண்டான distance? The distance of the planet from the center of the orbit. Distance of the planet from the center of the orbit. சரிங்களா, சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த பிளானட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு வச்சுக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசோலேஷன் ஃபார்முலா என்ன? மைனஸ் V square by R. ஓகே, வியோட ஃபார்முலா என்னென்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்னது? இந்த பிளானட் வந்து ஒன் சர்க்குலர் வருது சரிங்களா, அப்போது ஒன் சர்க்குலர் கம்ப்ளீட் ஆகுது, ஒன் சர்க்கம்ஃபரன்ஸ். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2/r. அப்போ அந்த இடத்த வந்து ஒரு பிளானட் வந்து ரிவால்வ் ஆகி ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் வரதுனால அவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது. அதுக்கு ஈக்குவலாக சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா போடுறோம் 2/rன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதோட வேல்யூஸ் பாருங்கள். வியோட வேல்யூஸ் 2/r/t. இதில் அப்ளை பண்ணலாமா? எது ஆசிலேஷன் ஃபார்முலா என்ன? மைனஸ் V square by R. வியோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 2/r/t. அப்போ ஸ்கொயர் பண்ணி இது என்ன பண்ணுறோம்? ஆரால் டிவைட் பண்ணுறோம். இது ஸ்கொயர் பண்ணுறோம். 4/2 R ஸ்கொயர் இங்கே வரும். அதில் ஒரு ஆரும் இந்த ஆரில் ஒரு ஆர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு ஆர் மட்டும் தான் வரும். இங்கே டி ஸ்கொயர். அப்படியே ஒரு வேல்யூஸ் பாருங்கள், மைனஸ் 4/2 R/t ஸ்கொயர். சரி, அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா என்னது? F equal to ma. சரி, மாஸ் இன்ட்டு ஆசலரேஷன். இங்கே நாம் வந்து எம் வந்து எதனோட மாஸ்ன்னு வச்சுக்கிறோன்னா பிளானட்டோட மாஸ், மாஸ் ஆஃப் த பிளானட். சரி, F equal to ma. ஏவோட வேல்யூஸ் இங்கே இருக்குது மைனஸ் 4/2 R/t ஸ்கொயர். இதில் எம்மை மட்டும் ஆட் பண்ணோம்னா F equal to maக்கு ஈக்குவலாக வந்துடும். நமக்கு தெரியும் நியூட்டன்ஸ் தேர்லா என்னது? சார் கெப்லர்ஸ் தேர்ல என்னது? R3/t ஸ்கொயர். சரியா, R3/t ஸ்கொயர். அது என்ன சொல்ல வந்திருக்காங்க? R3/t ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்னது? இந்த ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் ஆஃப் ரிவால்வேஷன் ஆஃப் த பிளானட் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம். சரியா, சரி, இந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா அந்த R3/t ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இந்த இடத்துல இதில் இந்த ஆரும் இந்த டி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மேலே பாருங்கள், இந்த ஆரும் இந்த டி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா k/r² ஈக்குவல். அப்போ அதுக்கு பதிலாக போட்டுக்கலாமா? இங்கே போட்டாச்சு. இந்த ஆரும் இந்த டி ஸ்கொயரும் எதுக்கு ஈக்குவல்? k/r² ஈக்குவல். அப்போ இந்த ஆரும் டி ஸ்கொயருக்கு பதிலாக k/r² போட்டால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இதில் மைனஸ் எதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் இஸ் சிம்பிளஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் அண்ட் இட் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்போ இதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் நோக்கி தான் என்ன உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் இருக்குது. அதனால் நம்ம மைனஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். சரி, இதில் வேல்யூஸ் பாருங்கள். இதில் 4/2 k எதுக்கு ஈக்குவல்னா கேபிட்டல் G எம்முக்கு ஈக்குவல். சைடில் எழுதிக்கிறேன். 4/2 k ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல்? கேபிட்டல் G M கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு. சரி, அப்போ 4/2 k பதிலாக கேபிட்டல் G M போட்டுக்கலாமா? அப்போ F equal to மைனஸ் கேபிட்டல் G M ஸ்மால் m/r². இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் ஒரு நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. அது எது இண்டிகேட் பண்ணுறதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ். ஓகேங்களா, அது இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டாபிக் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். 3 மார்க் கொஷின்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த G அப்படிங்கிறத சொல்லலாம் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் ரோல் த வேல்யூ ஆஃப் G they explain the gravitational force between the earth and sun. இல்லைங்களா, எர்த்துக்கும் சன்னுக்கும் இதில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம ஜின்னு சொல்கிறோம். த கிரேட்டர் வைல் த சேம் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஸ்மால் ஆப்ஜெக்ட். இப்போ எர்த்தும் சன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட். இதில் இடையில் இருக்கிற கிராவிடேஷனல் வேல்யூஸை நம்ம வந்து ஜின்னு சொல்கிறோம். அதை விட ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஜின்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போது ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டிருக்கேன். என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாப்பிக்கில் ஃபைனல் ரிசல்ட் F equal மைனஸ் GM m/r²ன்னு பார்த்துருக்கோம். அதோட ஈக்குவேஷனோட மாடிஃபிகேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா, சரி, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். இதுலேருந்து வந்த ஈக்குவேஷன் தான் இது. இதில் ஒரு எர்த் இருக்குது, இதில் எர்த் இருக்குது, எர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு மாஸ் இருக்குது. சரிங்களா, அது சென்டர் பாயிண்ட்டை பாருங்கள் இது. அப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உண்டான ரேடியஸ் என்ன? RE, எர்த் ஆஃப் ரேடியஸ். சரி, ஓகே. இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள். F equal to the force experienced by the mass m which on the surface of the earth F equal to minus GME m/RE². இந்த டயக்ராமில் வந்தது தான் இந்த RE². இதில் எம்இங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் த எர்த்து. எம்னு என்னது? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்.
RE அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். சரி, இப்போது அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா, லாஸ்ட் டாபிக் வந்த மாதிரியே இருக்குது. F = ma அப்படிங்கிறது நியூட்டன் செகண்ட் லான்னு தெரியும். இங்கே கிராவிட்டி ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால் ஏக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஜி யூஸ் பண்ணுறோம். F = mgயை mg = fன்னு எழுதலாம். ஓகேவா, mg = fன்னு எழுதலாம். எதுக்கு அப்படின்னா இந்த mg அப்படியே போட்டுக்குங்க, இந்த ஈக்குவல் இந்த எஃபோட வேல்யூஸ் மேலே கண்டு வச்சுக்கிறோம், அப்ளை பண்ணியாச்சு. இதில் எது கேன்சல் ஆகுதுன்னா ஸ்மால் எம் இந்த ஸ்மால் எம் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆனால் ஜியோட வேல்யூஸ் கூட கிடச்சிருக்கு. ஜியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -GME/RE². இது வந்துச்சுனாவே நம்ம ஜீன் போட்டுக்கணும். ஓகேவா, சரி, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த மாஸ் இங்கே இருந்துச்சு, இப்போ சம் டிஸ்டன்ஸ் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் வந்து மேலே போயிடுச்சு. அப்போது ரேடியஸ், இதோட ரேடியஸ் வந்து இன்னொரு மடங்கு, அப்போது R². ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், R² யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அப்படின்னா the force experienced by the some other object mass m at the distance r from the center of the earth given by the value of equation எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் RE² இது இன்ட்டு பண்ணுறோம், இதால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா, மேலேயும் கீழேயும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு ஜிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் பாருங்கள். ஜியோட வேல்யூஸ் என்ன, -GME/RE². -GME/RE². இந்த டேமுக்கு முதல்ல என்ன யூஸ் பண்ணலான்னா ஜி ஈக்குவல் இருக்கிறதுனால ஜி யூஸ் பண்ணிக்கும். ரிமைனிங்ஸ் இருக்கிற RE²/R² இங்கே வந்துச்சு. சரி, இதில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதில் இண்டிகேட் பண்ணுற நெகட்டிவோட வேல்யூஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஆப்போசிட். சரிங்களா, இப்போ இதுக்கு அட்ராக்டிவ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டுனா 1 kg மாஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அதை தான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுன்னு இருக்குது. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன, 2 ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு வெயிட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி நம்ம இழக்கிறோம். அப்போ நாமளும் அந்த ஆப்ஜெக்ட்டு கான்டாக்ட் இருக்கிறோம். சரிங்களா, இது கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு சன் இருக்குது, ஒரு பிளானட் இருக்குது. சரிங்களா, அந்த 2க்கு இடையில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. பட் 2க்கு இடையில் வந்து ஒரு கயிறோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ கான்டாக்டில் கிடையாது. சரிங்களா, அப்போ இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, இப்போ நம்ம அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களா, கான்டாக்ட் ஃபோர்ஸ் விட்டுருங்க, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் சன்னுக்கும் பிளானட்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ். இதோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா, கான்செப்ட் ஆஃப் த ஃபீல்டு. ஓகே, கான்செப்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரி, இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல் த மாஸ் m2 due to the particle of mass m1 is, இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், m1 இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே m2 இருக்குது. இங்கே சன் வச்சுக்கோங்க, இதை எர்த்தனோட வச்சுக்கலாம். சரி, ஒரு ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்டோட வச்சுக்கலாம். இப்போது m1ங்கிற ஃபோர்ஸ், மாஸோட ஃபோர்ஸ் வந்து m2 மேலே எக்ஸாக்ட் ஆகுது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொடுக்குது. சரிங்களா, ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எது, 2 அப்படிங்கிற m2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே இந்த m1 கொடுக்குற ஃபோர்ஸ், 2 மேலே 1 கொடுக்குற ஃபோர்ஸ், அதனால தான் F21 வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு மைனஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது, GM1m2/R². இந்த யூனிட் வெக்டர்ஸ் R கேப். சரிங்களா, இது வந்து யூனிட் வெக்டர்ஸ் சொல்லுவோம். ஒரு டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், யூனிட் வெக்டர்ஸ் ஆர் கேப் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, சரி, இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது என்னென்னா யூனிட் வெக்டர்ஸ் that point from m1 to m2 along the line joining the mass m1 and m2. லைன் ஜாயின்ட் ஆகுது. இந்த டைரக்ஷன் காட்டி தான் நம்ம வந்து ஒரு யூனிட் வெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துங்க. இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி E, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி Eன்னு வச்சுக்கிறோம். அட் த பாயிண்ட் விச் டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் த m1, அந்த 2 ஆப்ஜெக்ட் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகேவா, சரி, is defined as the gravitational force experienced by the unit mass the place at the point. அதாவது இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஸ், அதாவது இப்போ இது வந்து சன் வச்சுக்கங்க, இது எர்த்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது 1 யூனிட் மாஸ், அது என்னது உங்களுக்கு m2ங்கிறது ஒரு யூனிட் மாஸ். எதுவாக இருந்தாலும் 1 kg இருக்கலாம், 1 கிராமாக இருக்கலாம். அதாவது அதோட மாஸ் வந்து 1 இருக்கணும்.
சரிங்களா. அப்போ அது M2ன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி M2ன்னு தான் இருக்குது, அதாவது எர்த்து. அப்போ சன்னு வந்து எர்த் மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா, M2 மேலே, சரிங்களா. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸு பை M2, இந்த கான்செப்ட் தான். அப்போ E ஈக்குவல் டு வேல்யூஸ் என்ன, F பை Mனோட சொல்லலாம், ஓகேவா. சரி, அப்போ E ஈக்குவல் டு F பை M2வா, F21 பை M2வா, F2ன்னு வேல்யூஸ் பாருங்கள், இந்த வேல்யூஸ் பை M2. எது கேன்சல் ஆகும், மேலே கீழே M2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங்ஸ் என்ன, E ஈக்குவல் டு மைனஸ் GM பை R ஸ்கொயர், இந்த யூனிட் வெக்டர்ஸ் R கேப், சரிங்களா. சரி, இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் E அப்படிங்கிறது என்ன, வெக்டர் குவான்டிட்டி தட் பாயிண்ட் டுவர்ட் த மாஸ் M1 அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் M2, சரிங்களா. இதில் வந்து M2 அப்படிங்கிற மாஸ் இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்து E வந்து M2க்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான், ஓகேவா. சரி, இந்த M2ங்கிறது என்னது, ஒரு யூனிட் மேக்னிடியூட், ரைட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சைடில் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், புக்லேயும் போட்டிருப்பாங்க. இது M, சரிங்களா, ஒரு பெரிய மாஸ். சம் டிஸ்டன்ஸில் ஸ்மாலஸ்ட் மாஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னா, அந்த பார் மேக்னெட்டை வந்து சுற்றி என்ன இருக்கும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும் நார்த் டு சவுத். அதுக்கு பக்கத்தில் ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் கொண்டே வச்சோம்னா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸில் கொண்டே வச்சோம்னா அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுமா, பண்ணாது. ஏன்னா எவ்வளோ தூரம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதுக்குள்ளே நம்ம அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் வச்சால் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுவோம். சேம் அதே கான்செப்ட். இப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த ஸ்மால் மாஸ் இருக்குது, சரிங்களா, அந்த மாஸ் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுவோம், இது அட்ராக்ட் பண்ணும். அதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஆர். பிங்கிற பாயிண்டில் வச்சுருக்க ஸ்மால் எம்மை இந்த மாஸ் என்ன பண்ணுறது, ஆப்ஜெக்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்இன்னு சொல்கிறான். எப்படி எம்இ வந்துச்சு, இதில் எஃப் எடுத்துக்கங்க, எஃப் எடுத்து என்ன ஆகும், எம்இ ஆயிருமா, இது இன்டூவில் போயிருமா. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்இ, இது எப்படி இருக்குது, எஃப்எம் ஈக்குவல் டு எம்இ. சரி, நம்ம நியூட்டன் செகண்டில் எடுத்துக்கிறோம். என்னது, இந்த எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போது இந்த எஃப்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா எம்ஏ யூஸ் பண்ணலாம். அப்போ எம்ஏ ஈக்குவல் டு எம்இ வெக்டர், ரெண்டு எம்மும் என்ன ஆயிரும், உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங்ஸ் ஆசிலேஷன் ஈக்குவல் டு த கிராவிடேஷனல் ஃபீல்டு, சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் த கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதில் கன்சிடர் என் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் M1 M2, சரிங்களா. ரெண்டு மாஸ் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா M1, இன்னொன்று உங்களுக்கு M2. சரி, the distribution in the space, the position R1, R2, R3 extra, ஓகேங்களா. இப்போது ரெண்டு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு அல்லது 3 எவ்வளோன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து புக்கில் ரெண்டு மாஸ் இருக்குது. இப்போ இது M1, இது M2, இந்த ரெண்டு மாஸ் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் P, அதோட டிஸ்டன்ஸ் R1, M2க்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R2. இந்த ரெண்டு மாஸையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டோட்டல் வேல்யூஸ் கிடச்சிருமா. சரி, இதை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க ஸ்பேஸில். ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் P, the total gravitational field at a point due to the mass given by vector sum of the gravitational field, vector sum. அப்போது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடைக்குமா. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், அதாவது வெக்டர் சம் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டும் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டும், ரெண்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் நம்ம டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு கிடச்சிரும். அதாவது இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டும் M2ஓட கிராவிடேஷனல் ஃபீல்டும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது P அப்படிங்கிற பாயிண்டில் ஏற்படுற டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து நமக்கு தெரிய வரும், சரிங்களா. டாட் 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 என் கொடுத்துருப்போம் அப்படின்னா இதுக்கு மேலே நிறைய மாஸ் இருந்தாலும், ஓகேவா. சரி, ஓகே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்னது நமக்கு தெரியுமில்ல, மைனஸ் GM1 பை R1 ஸ்கொயர், R1 வெக்டர்ஸ் E2 வந்துருச்சு, கிராவிடேஷனல் ஃபீல்டு 2. அப்போ இங்கே M2 யூஸ் பண்ணுறோம், இங்கே R2 யூஸ் பண்ணுறோம். அப்படியே போனால் உங்களுக்கு நம்பர், சரிங்களா, EN GMN பை R1 ஸ்கொயர். ஓகே, இப்போ 2 ஆர் மோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரிங்களா. ஸோ 2 ஆர் மோர் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் காமனாக என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள், இந்த மைனஸ், சரிங்களா, சமேஷன் I ஈக்குவல் டு 1 to N, I ஈக்குவல் டு 1 to N, சரிங்களா, GMI பை RI ஸ்கொயர் R1 கேப். அப்போது நம்ம டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டையும் நம்ம வெக்டர் சம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு, சரிங்களா, வெக்டர் சம் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு த இண்டிவிஜுவல் மாஸ், சரிங்களா, அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு கிடைக்கும். இந்த பிரின்சிபல் இஸ் நோன் as the superposition of the gravitational field.